எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னைக்காச்சும் நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மதியம் இருக்க சோறு இருக்குது, சாம்பார் இருக்குது, சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சரி சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. சரி சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னும்போது தான், அப்போ தான் ஆணத்தை சூட் பண்ணியா முட்டை சரி எப்படியோ நம்ம ஷார்ட்டாக ஒரு கருக்கு கறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல வெங்காயம் போட்டு முட்டை பொரியே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுருவாங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எனக்கு வேலை வச்சாங்க. வெங்காயம் முட்டை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம மிக்ஸி இருக்குது, வெங்காயம் மட்டும் அறுத்தாச்சு சொல்லிவிட்டு முட்டையை கலக்கி ஊற்றி அப்படியே பாதிக்கன்னு தூக்கத்தோடே நின்றுன்னு செஞ்சேங்க. எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு வேலை செய்ய கொஞ்சம் போர் அடிக்க தானே செய்யுது. அப்படியே கொஞ்சம் முட்டையை ஊற்றி அடித்து அப்படியே ரெடி பண்ணி தோசைக்கல்லில் வச்சு ஊற்றிட்டு ஓரளவுக்கு முட்டை வேகிறதுக்குள்ளே அவசரம் தாங்கலைங்க. அவசரம் தாங்காமல் திருப்பனா ஐயோ உடச்சிக்கிச்சிங்க. சரி அப்படியே ஒழிஞ்சிச்சின்னு என் பையன் பின்னாடி இருந்து சொல்லின்னு இருக்கான். அப்படியே உடஞ்ச முட்டையை எப்படி ஏதோ பீஸ் போட்டாச்சு, உடையாத மாதிரி மேனேஜ் பண்ணி. சரி ஃபஸ்ட்டு தான் ஒரு முட்டையை உடச்சிட்டமேன்னு, ரெண்டாவது எப்படியாச்சும் கவனம் ஈராச்சு எவ்வளோ சொல்லணும். ரெண்டாவது எப்படியே சமுத்தா முட்டையை அழகாக திருப்பியாச்சு. எங்கள் மச்சி இப்படி தான் திருப்புவாங்க. அவங்கள பார்த்து நானும் கற்றுக்கினேன். இந்த மாதிரி தட்டு வச்சு திருப்பினா உடையாமல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உடையாமல் சூப்பரான முட்டை ரெடி பண்ணியாச்சுங்க. வெங்காயம் போட்ட முட்டை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.